சரியா வெள்ளிக்கிழமை காத்தால அம்பாளுக்கு வந்து புடவை எடுத்து சாத்தரா. எனக்கு எதிரிகள்லாம் போனோம் அப்படின்னு சொன்னா சிகப்பு கலர் புடவை அம்பைக்கு எடுத்து சாத்துறது ரொம்ப விசேஷம். ரொம்ப அதீதமான பிரச்சனையில் இருக்க எனக்கு தீர்வு கிடைக்கணும்னா நீங்க சிகப்பு கலர் வஸ்திரம் சாத்துறது ரொம்ப நல்லது. மங்களகரமான காரியங்கள்லாம் கூடி வரணும். வீட்டுல வந்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், குடும்பத்துல வந்து கல்யாண விஷயத்தை பத்தி பேசணும், சீக்கிரம் ஒரு சுபீட்சமான வீடு வாங்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் வஸ்திர புடவை சாத்துறது ரொம்ப விசேஷம். ஆபரணத்தோட சாத்துறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி அம்பிகைக்கு வேண்டக்கூடியது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா என் குழந்தை நன்னா படிக்கணும், சீக்கிரமா வேலை கிடைக்கணும், வேலையில அவன் வந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா சுவாமிக்கு வந்து பச்சை கலர் வஸ்திரம் சாத்துறது, அதாவது மரகத பச்சை கலர் வஸ்திரத்தை சாத்துறது, அம்பிகைக்கு சாத்துறது ரொம்ப விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா என் குழந்தைக்கு வந்து நல்ல முன்னேற்றம், அதாவது பேர் புகழ் அந்தஸ்து அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆரஞ்சு கலர், இந்த ஆரஞ்சு கலர் வஸ்திரம் பட்டு ஆரஞ்சு கலர் பட்டா எடுத்து அம்பாளுக்கு சாத்துறது ரொம்ப உன்னதமான. காத்தால பார்த்துட்டு சூரிய உதயமாகும் போது இருக்குமோ அந்த நிறத்துல இருக்கக்கூடிய வஸ்திரத்தை சாத்துறது, சந்தன கலர் வஸ்திரத்தை சாத்துறது நல்ல வேலை வாய்ப்பு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்துல வந்து பார்த்துட்டேன்னா மன திருப்தியா சுபீட்சமா இருக்கணும், சகல சௌபாகியங்கள்ல எங்க குடும்பத்துல இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சந்தன கலர்ல இருக்கக்கூடிய வஸ்திரம், அதே மாதிரி எலுமிச்சம்பழ கலர்ல இருக்கக்கூடிய வஸ்திரத்தை சாத்துறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும். அந்த மாதிரி அம்பிகைக்கு சாத்தக்கூடிய வஸ்திரத்துல அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. மனசார பிரார்த்தனை பண்ணும் பொழுது பலன்களும் உண்டு.